சார்பட்டா வந்து படம் வந்து தியேட்டரில் வந்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சூரிய ரிப்போர்ட்டரும் தியேட்டரில் வந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது. வந்து 2 விதமான லென்ஸ் we used it. One was a spherical lens, another was a anamorphic. First half ஃபுல்லாக spherical, second half ஃபுல்லாக anamorphic. சரி நான் டீச்சரை ஒர்க் பண்ணிட்டேன். அவர் ஒரே படம் போட்டார். அவருக்குள்ள ஒர்க் பண்ணது என் கூட ஒர்க்கே பண்ணாது. நான் பண்ணுறதுலாம் வேலையே இல்லை. என்ன கேமரா என்ன லென்ஸில் ஷூட் பண்ணுங்க? LF வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் வந்து அலெக்சாண்டர் 35. ஸோ 35ல டெக்ஸ்சர்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணி இல்லை லென்சஸ் தான் கேமரா. எனக்கு ஞாபகம் இருக்குது, என் தங்கச்சி படிச்சது தான் ஃபர்ஸ்ட் எனக்கு லெக் ஷாட் ஒன்று இருக்கும். ஷூ வந்து சாண்ட் வந்து வைக்கும், அது ஒரு ஹை ஸ்பீட் ஷாட். சந்தோஷ் சிவன் சார் அவர் பிசி சார் 2 பேரும் ஹார்ட் சாய்ஸ், ஒருத்தர் தான் அப்படின்னா. இப்போ வந்து எனக்கு இன்னொரு ஃபேசினேஷனான விஷயம் என்னென்னா சார், இப்போ ஜிகர்தண்டாவில் ரொம்ப ஐகானிக் ஷாட்ஸ் இருக்குது. ட்ரெய்லர்லேயே வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆன ஷாட்னா அந்த சேது கேரக்டர் வந்து சாமி கும்பிட்ற கேரக்டர் சுற்றி அந்த சாமி ஃபோட்டோலாம் இருக்கும். அது வந்து உங்களோட ஒரு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வெல்ல அந்த மலை விஷயம் லைக் ஸ்கிரிப்டுக்கு வந்து நீங்கள் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். ஸோ ஜிகர்தண்டா வந்து தமிழில் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகுது, அது வந்து ஒரு கல் ஃபிலம் மாதிரி ஆகுது. அதே படத்தை வந்து நீங்கள் ஹிந்தியில் பச்சன் பாண்டேன்னு சொல்லி பண்ணுறீங்க. லைக் போகும்போது அது லைக் பாக்ஸ் ஆஃபீஸில் அது வந்து பெருசாக போகலை. லைக் நீங்கள் அதை வந்து சென்ஸ் பண்ண முடிஞ்சுதா? நீங்கள் ஷூட் பண்ணும்போது சென்ஸ் பண்ண முடிஞ்சுதா? என்ன தப்பாக போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி நான் கார்த்திக் சுப்ராஜ் எதுவுமே நான் சொல்லலை. ஓகே, லைக் கார்த்திக் ஹேவ்ஸ் ரிட்டன் எவ்ரிதிங். ஓகே. இப்போது நான் இது எப்படி அதை சொல்ல வந்தேன்னா, மேபி நீங்கள் எல்லாருமே தப்பாக புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன். லைக் மேபி இந்த சவுண்டிங்கில் மழை வரணுன்ற விஷயம் கூட அவர் ஆல்ரெடி எழுதி தான் வச்சுருந்தார். லைக் எழுதி வச்சுருந்துருக்கான்ற சென்ஸ் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த என்வாயர்மெண்ட் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா, ஒரு our gaffer, whenever we shoot, our gaffer comes and suggests something. Sorry, the bounce light illama can I give, or maybe if I give, you ask me like to put a light directly and diffuse it. எல்லாமே அதுக்கு பவுன்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுன்ஸை நான் டிஃப்யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இல்லை அதை நான் ஒரு பாயிண்ட்டில் நான் கான்ட்ராஸ்ட் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம அவர் சஜஸ்ட் பண்ணும் போது அது எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். லைக் ஒரு ஸ்கிரிப்டில் அவர் எல்லாமே எழுதி வச்சுருந்தார், நான் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். கேஃபர் வந்தாப்புல சொன்னாப்புல எப்படின்னா எனக்கு அது பிடிச்சிருந்தது, அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அதே மாதிரி தான் கார்த்திக் சுப்ராஜ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இட்ஸ் நாட் தட் அது நான் கிரியேட் பண்ணதெல்லாம் கிடையாது, அவர் தான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி வச்சுருந்தார். ஓகே, ஐ ஜஸ்ட் வெண்ட் இன்சைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட் த திங். ஓகே. என் டிபார்ட்மெண்ட் மட்டுமே எங்கள் வேலை இல்லை. ஓகே. ஒரு சவுண்ட் டிபார்ட்மெண்ட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் இம்பாக்ட் ஆஃப் த சீனுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓகே. அப்படின்னு சொல்லும் போது தான் ஆஸ் அ டைரக்டர் அவர் வந்து எஸ் ஹீஸ் ரைட், இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அக்செப்டட். ஓகே, அதுதான் ஐடியாலஜி அதில். ஓகே. ஐ எம் நாட் டூயிங் எனிதிங் கவுண்டர்பிட்டிங். அண்ட் செகண்ட் எனக்கு அது வரவும் வராது. ஓகே. வரவுன்ற சென்ஸ் என்னன்னா அப்படி இல்லை, நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை, இதுதான் இப்படி தான் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி தான் சாமி படமும். when I have a habit of praying every day. ஓகே. இப்போ நம்ம என்ன வேண்டுவோம், காலையில் எழுந்திரிச்சு எல்லாரும் நல்லா இருக்கும், நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோன்னா அவங்க நல்லா இருக்கும், என்ன நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு கடந்து போயிடுவோம் அடுத்ததுக்கு. வேற இடத்துக்கு போகும்போது அதை சம்மந்தமான அந்த நிமிஷத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி வேண்டிப்போம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம், நம்ம ஆப்போசிட்ல இருக்க வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். இப்படி இருந்தால் தான் நம்ம வாழவே முடியும், தனியாக இருந்து வாழவே முடியாது என்றைக்குமே. அப்படின்னும் போது ஒரு நாள் ஜென்ரலாக நான் வேணும் போது சரி இது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வேணும் போது அப்போ அது திடீர்னு தோணுச்சு, இதே சேது வேணா எப்படி வேண்டுவான், அவன் வாழணும்னு நினைப்பான்ல. அப்போ அவன் வாழணும்னா மற்றவங்களை கொல்லுவான்ல, மற்றவங்களை கொண்டு தான் அவன் வாழணுன்றது வந்து அவன் வேண்டுதலாக இருக்கும். அப்போ என் கடவுளே என்னை காப்பாற்றுது, நான் கொல்லும் போது நான் சாகக்கூடாது, அவன் மட்டும்தான் சாகணும் அப்படின்னு வேண்டுவான். இது வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நான் கார்த்திகிட்ட போய் கேட்குறேன், கார்த்திக் சொல்லுவேன்
சொல்லும் போது கார்த்திக் வாஸ் நைஸ், இப்படி பண்ணலாம். ஏன்னா அவன் வேண்டிட்டு போகிறான், சுடு தண்ணி குளிச்சுட்டு போகிறான். இப்படி சின்ன 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 விஷயங்கள்லாம் வி ஜஸ்ட் சீயிங் எவ்ரிதிங். அப்போ தோணுச்சு, இப்போ கார்த்திகனோட பேசிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கணும் கார்த்திக் சாமி படம் இருக்கட்டும். அப்போது இது வரைக்கும் சாமி படமாக இருந்தால் அப்படி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கடவுளோட தயவு தேவைப்படுது. அப்படி இருந்தால் தான் அவன் உயிர் வாழ முடியுன்றது. ஒரு தெய்வம் விட்டாலும் இன்னொரு தெய்வம் நம்மளை காப்பாற்றுன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். அப்போ கார்த்திக் சொன்னால் அருவா வைக்கலாம், வைக்கலாங்க. தட்ஸ் a big shot that way. அண்ட் பச்சன் பாண்டே வந்து தெரியும் அது. ஏன்னா என்றைக்குமே ஒரிஜினல் தான் வந்து ஒரு ரைட்டர் அவங்க ஒரு ஸ்டோரியை எழுதும் போது அதோட இன்டெப்த்தான எப்படி சொல்கிறது, லைக் அதோட ஃபுல் டெப்த் அவங்களுக்கு தெரியும். ஒரு கேரக்டரைசேஷன் டிசைன் பண்ணும்போதும் தெரியும், அதை எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியும், அதை எப்படி டைரக்ட் பண்ணணும்னு ஒரு டைரக்டருக்கு தெரியும். அதை ரீமேக் பண்ணும்போது எப்பொழுதுமே இது வராது. ஏன்னா அவங்களோட மனநிலை வேறு, கார்த்தி வளர்ந்த விதம் வேறு. கார்த்தி வந்து மதுரையில் பிறந்து மதுரையில் வளர்ந்து சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி அதை சினிமேட்டிக்காக மாற்றி, அது வந்து எனக்கு தெரில. ஐ மீன் அது இன்னொரு டைரக்டருக்கு அது வருமானது எனக்கு டவுட்ஃபுல் தான். அது பண்ணவும் கூடாது. அப்படி பண்ணுறதா இருந்தால் மிகப்பெரிய எஃபோர்ட் எடுக்கணும். உதாரணத்துக்கு அந்த டேவிட் ஃபின்ச்சர் ஒரு படம் பண்ணார், டிராகன் கேர்ள். What is the name of that? Girl with the dragon tattoo. Okay. அது பேசிக்கலி ஸ்பானிஷ் ஃபில்ம். பட் இருந்துமே அது நமக்கு இந்த இப்போ பச்சன் பாண்டிக்கும் ஜிகர்தண்டாக்கும் இருக்கிற வித்தியாசம் அது இருந்தது. ஆனால் ஆஸ் அ டேவிட் ஃபின்ச்சராக இருக்கும் பட்சத்தில் அது இன்னும் டெப்த்தாக போய் அதுக்குரிய ஃபிலாசபியை கண்டுபிடிச்சி அதுக்குரிய கதையோட இன்னும் ஸ்ட்ராங்காக கேரக்டரைசேஷன் டிசைனிங் சரி எல்லாத்தையும் கொண்டு வந்து படைச்சு. பட் ஆனால் நாட் அந்த ஸ்பானிஷ் படம் அளவுக்கு கிடையாது, கண்டிப்பாக வரல. அந்த டைமில் வந்து இது இல்லை, இது வேஸ்ட்டு அப்படி தான் சொன்னாங்க. இன்றைக்கி அது கல்ட்டாக இருக்குது. பட் அன்னைக்கு அந்த டைமில் த ஸ்பானிஷ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படின்ட்டாங்க. ஸ்பானிஷ் அது போலீஸ் சார். இப்போ அதை பற்றி பேசும்போது எனக்கு அந்த ஜிகர்தண்டாவோட ஃபியூ சீன்ஸ் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு சார். லைக் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து ஒயிட்ஸ் கொஞ்சம் லைக் நிறையா பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவுண்டர் ஆக்சஸ் போகும்போது இங்கே கேமரா இருக்கும் போது லைட் இந்த சைடு இருக்குது அப்படின்னா அந்த சைடு போகும்போது கேமராக்கு ஆர்டிஸ்ட் எது ஃபேவர் பண்ணுறாங்களோ அங்கே லைட் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஜிகர்தண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் இருக்கும், நிறையா ஒயிட்ஸ் இருக்கும். மஸ்ட்ரம்லேயும் நிறையா ஒயிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் ஆக்சஸ் போகும்போது அங்கே லைட் இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். நிறைய ஷேடோஸ், நிறையா டார்க்னஸ் இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, ப்ளீஸிங்காலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பண்ணீங்க? இல்லை அது ஒரு what do you say, like நம்ம 3 பேர் உட்காந்துருக்கோம். You have the light, he doesn't have the light. Like but I can't cheat him. Like அங்கே பின்னாடி நிற்கிறவர் இருட்டில் தான் நிற்கிறாரு. That's a reality, right? That's very important. When you was narrating the story and you creating one master shot, like you defining everything. இல்லை இது வந்து டேஸ்ட் தான். இட்ஸ் நாட் தட் இட்ஸ் மீன் இப்படி தான் பண்ணணுன்றது கட்டாயம் கிடையாது. இட்ஸ் அபவுட் த டேஸ்ட். ஹவு யூ இஃப் யூ டேக் அபவுட் த ஜானிஸ் கிமின்ஸ்கி எடுத்துக்கிட்டேன்னா, ஜானிஸ் கிமின்ஸ்கி பியூட்டிஃபைஸ் each and every frame. He don't care about the continuity. For me, the continuity is very important. லைக் கண்டினியூட்டி வந்து எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும்னு எதிர்பார்ப்பேன். அப்போது அங்கே நிற்கிற பையன் வந்து இருட்டில் நிற்கிறாரு. பட் அவருக்கு என்ன எலிமெண்ட் இருந்தால் போதுமோ அது இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு இருக்கிற அதே ஃபில் லைட்டோ கீ லைட்டோ இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். தட்ஸ் அ வே ஐ பிலீவ். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் திங் அண்ட் செகண்டரி ஆல்சோ த ஸ்டைல். சார் இப்போ காதலிக்க நேரமில்லையில் எனக்கு நித்யா மேனன் ரொம்ப பிடிக்கும் சார். லைக் அவங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 100 Days of Love, ஸ்கைலேபுக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து அவங்க ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் ஆனாங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட்டில் கூட ரவி சார் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற படமாக வந்து இந்த படத்தை மென்ஷன் பண்ணியிருந்தார். கேமராமேன் அப்படி பண்ணார். கேம் வீக் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக எங்கள் 2 பேரையுமே அழகாக காமிச்சிருக்காரு. தேங்க்யூ சார்.
உங்களோட இன்டர்வியூவில் வந்துட்டு ராணி முகர்ஜி வந்து அந்த காம்ப்ளிமெண்ட் நீங்கள் தந்ததாக சொன்னீங்க. சைஃப் அலி கான் உங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் தந்ததா? ஸோ ஹவு டு யூ அப்ரோச் ஆக்டர்ஸ்? அவங்க ஸ்டடி பண்ணுவீங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேண்ட்ஸ்கேப் மாதிரி ஆக்டர்ஸையும் ஸ்டடி பண்ணுவீங்களா? அவங்க இந்த இதில் தான் நல்லா இருப்பாங்க, இந்த லென்சிங் நல்லா இருப்பாங்க, அந்த மாதிரி போகுமா? We do a test. Okay. Generally. Every film's, we do a test. எல்லாமே. And mostly நம்ம எல்லா படமும் பார்த்துருப்போம். ஒரு ஆக்டர்ஸோட படங்கள் எல்லா படங்களையுமே பார்த்துருப்போம். அண்ட் இல்லைன்னா ஆக்டர் இல்லை புதுசாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா we start understanding the faces, how the expressions comes on. அவங்க எப்படி அதை டெலிவர் பண்ணுறாங்க, அது அவங்க என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. As a photographer, we have to know that. And accordingly, the lighting will be to paste it like that. அது எப்படி அவங்க இருந்தால் தான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த சப்ஜெக்டோட மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தே ஹேஸ் டு கோ டு பிரைன். அவங்க மூளைக்குள்ளே போய் கண் வழியாக மூளைக்குள்ளே போய் எஸ் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கணும். தட்ஸ் சிம்பிள் ஆஃப் இஸ் ஜாப். இப்போ ஃபோட்டோகிராஃபினா அது வந்து ஈஸியாக இருக்கும் சார். ஒரு ஸ்டாட்டிக் இமேஜ்னா ஓகே இவங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் தான் நல்லாயிருக்கு, லைக் இவங்களுக்கு இந்த ஐ நல்லாயிருக்கு, அந்த மாதிரி இதுக்குள்ளே போயிடலாம். பட் சினிமாட்டோகிராஃபின்றது மூமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் அதை வந்து கன்வின்சிங்காக அச்சீவ் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க? ஸ்டடிங் தான். ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேஸ். ஓகே. ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எந்த லைட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே. அண்ட் அது வந்து ஒரு சீன் பண்ணும் போதே தெரிஞ்சிடும். இந்தந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒர்க் ஆகும். தென் we can try to implement that continuously. And then we do test. அந்த காதலிக்க நேரம்லைக்கு வந்து ரவி சாருக்கும் நாங்கள் டெஸ்ட் வச்சோம், லைக் நித்யா மேடமுக்கும் டெஸ்ட் வச்சோம், டிஜே போன எல்லாருக்குமே டெஸ்ட் இருந்தது. we did everything, costume trial, test, everything we did it. லென்சிங் வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். இதில் வந்து 2 விதமான லென்ஸ் we used it. எஸ் சார். One was a spherical lens, another was a anamorphic. Yes sir. First half full spherical, second half full anamorphic. Okay. அது எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ என்ன லென்ஸ் சூட் ஆகுதுன்றது, ஃபேஸுக்கு சூட் ஆகுதுன்றது we have an idea. சிக்னிஃபிகண்ட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது சார். லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வார்ம் லைட் இருந்துகிட்டே இருக்கும் நித்யா மேனன் மேலே. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு எனக்கு அது வந்து ஒயிட் ஆன மாதிரி இருந்தது. இன்னொரு ஆஸ்பெக்ட் எப்படி இருந்ததுன்னா இது ரொம்ப சாஃப்ட், மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஃபிலிம் லுக் மாதிரி இருந்தது சார். என்ன தாட் ப்ராசஸ் போச்சு சார்? என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க? லென்சஸ், கேமரா? I am very old school. Okay. I'm very school. I always follow the old school of method. Okay. And anamorphicன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அது எனக்கு கொண்டே வரல. ஐ மீன் அதுக்கு ஒரு சப்ஜெக்டும் அமையல, அதுக்கு ஒரு விஷயமும் நடக்கல. இந்த படத்துக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஆடியன்ஸ் வந்து தே ஹாவ் டு பி அவங்களுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப அவே இருக்கணும்னு ஆசைப்பட்டது. ஓகே. அந்த லென்சிங்கும் அப்படி தான் இருக்க போகுது, ஸ்பெரிக்கல் இருக்க போகுது. ஓகே. அண்ட் see what is happening. ஓகே. அப்படின்றது அவங்க என்ன நடந்துட்டு இருக்குன்ற என்வாயர்மெண்ட் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே சார். சின்ன டவுட், ஸ்பெரிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுறனால அந்த அவே எப்படி? லைக் ஒன்றும் இல்லை, லைக் angle of view தான். ஓகே. If you see the angle of view, it's anamorphic is different, spherical is different. ஓகே. The same 50 mm in spherical and anamorphic is totally different. ஓகே. That's the idea. ஓகே. ஓகே சார். அப்படி how you see the film அப்படின்றது இருக்கு. ஓகே. இப்போ நான் 50 mm பார்க்குற ஸ்பெரிக்கலை வந்து நான் அதே 50 mm anamorphic பார்க்க முடியாது. ஓகே. It's become wider. ஓகே. We can't shoot that 50 mm for that. Okay. But I use different method to shoot that. Okay. To convince that I want the same effect, I want to bring it inside. Okay. This is the idea. Okay. அப்படிதான். அதே மாதிரி texture is very important. I always play with the textures. Okay. எனக்கு ஸ்கின் டெக்ஸ்சர்ஸில் நான் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அப்போ என்னோட லென்சிங்கோட அந்த கிளாஸ் எலிமெண்ட்ஸ் வந்து ப்ளே ஆகிற விஷயத்த நான் ரொம்ப கான்ஷியஸாக நோட் பண்ணுவேன். ஓகே. These are very important for me. Okay. That's why I choose the lenses. ஓகே. என்ன கேமரா, என்ன லென்ஸில் ஷூட் பண்ணீங்க சார்? We LF வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் வந்து Alexa 35. ஓகே.
ஸோ 35ல டெக்ஸ்சர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க? இல்லை டாக்கிங் அபவுட் லென்சஸ் மேட்டர், கேமரா மேட்டர் கிடையாது. ஓகே இந்த சோனியாவும் சேம் தான். ஓகே ஓகே பட் சோனியாஸ் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட், ஓகே color language is different. So Okay, sir. color language is different. ஓகே சார். But methods are same. Sensor எல்லாமே சேம் தான். There's no difference in that. ஓகே சார். இப்போ ஒரு நரேட்டிவ் ஃபிலிம் உங்களுக்கு வருது சார், ஒரு மோர் கான்வர்சேஷனல் பேஸ்டாக ஒரு ஃபிலிம் வருது, ஒரு ஆக்ஷன் பேஸ்டாக ஒன்று வருது. இப்போ வந்து ஆக்ஷன் பேஸில் வந்து கேமரா மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும், லைக் சப்ஜெக்ட்ஸும் நிறையா மூவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நரேட் மீன்ஸ் கான்வர்சேஷனல் ஃபிலிம்ஸ், டைலாக்ஸ் ஹெவியாக இருக்கிற ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக மோஸ்ட்லி வந்து ஸ்டாட்டிக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் மெஜாரிட்டி. ஸோ அந்த மாதிரி படங்கள் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஸ்டேஜிங் எப்படி பண்ணுவீங்க சார்? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தில் வந்து அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பேசிக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். இப்போ கிளைமேக்ஸில் வந்து அவங்க 2 பேரும் அந்த ஃபுட்பால் கோர்ட்டில் நின்று பேசுகிற சீக்வன்ஸ் இருக்கும். லைக் அது வந்து நீங்கள் எப்படி அது ஷார்ட் டிவிஷன்ஸ் வந்து அது எப்படி பண்ணுவீங்க? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு அந்த இன்டர்வல் முன்னாடி ஒர்க் ஆச்சு சார். இன்டர்வல் முன்னாடி அவங்க அந்த டெரேஸ்லேருந்து அவங்க பேசிக்கிற விஷயம் வந்து அது கம்போஸ் பண்ண விதமாக எல்லாமே வந்து ஹிட் ஆச்சு, அந்த எமோஷன் ஹிட் ஆச்சு. அதுவே வந்து கிளைமேக்ஸில் இருக்கும்போது சார் நிறைய கட்ஸ் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் ஜம்ப் ஆன மாதிரி இருந்தது, அவங்களோட பொசிஷனில் இருந்து அந்த மாதிரி மூமெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ எப்படி அது ஷார்ட் டிவிஷன் வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க சார்? 2 இடத்துலையுமே லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயுமே அவங்க பேசும்போது இவங்க 2 பேரோட இவ இன்னும் பெண்ணாவே தான் இருப்பா, தாயா இருக்க மாட்டா. பட் அஃப்கோர்ஸ் she wasn't pregnant, but she didn't know it, but she was giving a company to the Siddharth. அப்போ அந்த தாட் ப்ராசஸில் நீங்கள் பார்க்கும்போது she want to hang over, பையன் வந்திருக்கான், பேசுகிறான், எனக்கு பிடிச்சிருக்கு, நானும் பேசுகிறேன் அப்படின்ற அந்த மொமெண்டம் இருந்துகிட்டே இருக்கு. சடனாக தான் when he start saying about the குழந்தைய பற்றி பேசும்போது she got remembered, oh shit, நான் வந்து ஒரு குழந்தைக்கு தாய், என் குழந்தை வந்து என் வயிற்றில் இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாள். அந்த மொமெண்டம் வரைக்குமே அது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். பீப்புள் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டு கனெக்டட் டு மோர் க்ளோசர். தட்ஸ் த ரீசன் யூ ட்ரைங் டு மென்ஷன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னீங்க. இது வந்து ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலை. ஷி டோன்ட் வாண்ட் இட், பட் ஷி வாண்ட் இட். லைக் அவள் லைஃப்குள்ளே போகணுன்ற ஐடியாலஜிலாம் இல்லை, அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. 8 வருஷம் ஆச்சு. ஷீ ஹேவ்ஸ் அ ஓன் லைஃப், ஷீ லிவிங் அ லைஃப். பிஸ்னஸ்ஸு, பார்ட்னர்ஷிப்பு, கம்பெனி டெவலப்மெண்ட்டு, செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற லைஃப் கேரி ஆகி போயிட்டுருக்கு. குழந்தைய பார்த்துட்ருக்கான். அதோட வாழ்க்கை அது ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த பேக் ஸ்டோரி வீடு கான் ஷோ எப்படி, அது வெப் சீரிஸ் தான் காட்டலாம், பட் இதில் அதை காட்ட முடியாது. அதனால் இப்போ வி கெட் இன் டு திஸ் திங். அப்போது உங்கள் தாட் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது, உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும். அப்போது இவன் ஒருத்த வந்து இந்த ஐ லவ்னு சொன்னால் நான் எப்படி, நான் உடனே வந்து 21 வயசு பொண்ணும், இல்லை 22 வயசு பொண்ணு, 25 வயசு பொண்ணு, எஸ் திரும்பி நான் ஐ லவ்னு சொல்லி கட்டி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை இல்லையா. இட்ஸ் ரொம்ப சட்டில்ட் அண்ட் மெச்சூர்டு ஒரு மொமெண்ட். அந்த மொமெண்ட்டை வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆஸ் அ டைரக்டர் வாட் இஸ் ரிட்டர்ன்ற விஷயம் தோணுச்சுன்னா, ஷி ஹேவ்ஸ் அ ஷார்ட் டிவிஷன்ஸ் எவ்ரி திங். அப்போது அதை எப்படி கம்போஸ் பண்ண போகிறோம், அந்த க்ளோஸ்அப்ஸ் எப்படி இருக்கணும். And as you should earlier mention பண்ண மாதிரி, you have shoot to one day. அந்த ஒன் டேல நிறைய கன்ஃபியூஷன் நடக்கும், அந்த ஒன் டேல நிறைய பர்மிஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஒன் டேல உங்களுக்கு சப்போர்ட்டே, யூ வாண்ட் டு ஷூட் நேச்சுரல் லைட், யூ டோன்ட் கெட் அ சப்போர்ட், ஐ ஹேவ் டு ஷூட் இட். அப்போது சர்டன் வே ஆஃப் மெத்தடில் அதை சூஸ் பண்ணி we achieved it. That this is the idea. Little uncomfortable zone. உங்கள் ஃப்ரேமிங்லேயுமே சரி, ஐ மீன் நெட்டுக்கு பின்னாடி அந்தாண்ட போகிறது வந்து ஐடியாலஜியே கிடையாது. யூ வில் கெட் டிஸ்கனெக்டட். இட்ஸ் சம் அப்ஜெக்ட்ஸ் இன் பிட்வீன் அப்படின்றத ஈவனா அப்படின்றது ஆஸ் அன் ஆடியன்ஸ் அதுலேருந்து வெளியே வருவான். பட் சம் க்ளோஸ்அப் அவங்க ஷோல்டரில் சாஞ்சிருக்க அந்த க்ளோஸ்அப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ க்யூட்டில் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இட்ஸ் ஐடியா. ஓகே சார், இப்போ க்ரோயிங் அப் நீங்கள் ரஹ்மான் சார் பாட்டு கேட்டு வளர்ந்துருப்பீங்க. லைக் ஃபைனலி யூ ஆர் டூயிங் ஹிஸ் ஃபிலிம். லைக்
அது ஏதாவது இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கா சார்? லைக் ஃபஸ்ட்டு இப்போது ஒரு டெபியூட்டன்ட்டோ நியூ கமருக்கோ ஓகே ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாரு நம்ம படத்துக்குன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். லைக் இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் அதுக்கு மேலேயே இருக்கீங்க. ஸோ ஸ்டில் அந்த ஹை இருக்கா? ரஹ்மான் சார் நம்ம ஸ்கோர் பண்ணுறாரு அந்த எஸ் அஃப்கோர்ஸ். ஓகே லெஜெண்ட் ஆல்வேஸ். ஒரு மிகப்பெரிய ஒரு ஜம்புவானா இல்லை ஒரு மிகப்பெரிய மேதை. whenever you write something, அது பெரிய மேதையை கொண்டு போய் காட்டும் போது அவங்க ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனோ இல்லை ஒரு சின்ன சிக்னேச்சர் அவங்க சிக்னேச்சரை போட்டு கொடுக்குறது பெரிய பாக்கியம்னு நினைப்பாங்க எல்லாருமே. அதே மாதிரி தான் என் டைரக்டர் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. இப்போ ஆஸ் என்னோட விஷுவலில் வந்து என்னோட பெரிய ஒரு மகான் வந்து ஒரு மியூசிக் போடுறாருன்றது இட்ஸ் கிஃப்ட் தான், லவ் தான். அது இட்ஸ் ஆல்வேஸ் ப்ளஷர் தான். இப்போ சைஃப் அலி கான் சார் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் பண்டி அவர் பப்ளி. அதுக்கு ரஹ்மான் சார்ட்டேருந்து அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சா? ஏதாவது ஃப்ரேம் இப்போ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு? ஏன்னா எனக்கு அவங்க நித்யாவோட மிட்ஸ் அண்ட் க்ளோஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிமெண்ட் இல்லை, அதுக்கு ஒரு கான்வர்சேஷனே நடக்கல. ஓகே we don't have a plan to release on இந்த இதில் விடாமுயற்சி இல்லாதனால தான் we came inside. ஓகே ஓகே அப்போ இது எல்லாமே ஹரிபிரியா நாங்கள் பண்ணோம். ஓகே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரஷ்ட் எஸ் 12 டேஸில் முடிச்சிட்டோம். ஓகே ஐ மீன் நான் டிஏ பண்ணி வச்சுருந்தேன். ஓகே சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் தான் இருந்தது. ஒரு லாஸ்ட் ரீல் மட்டும் 8th ரீல் மட்டும் நான் ஹோல்லே வச்சுருந்தேன். ஓகே ஏன்னா மியூசிக் வரும்போது மாறும், மியூசிக் வரும்போது திரும்பி ஒரு கட் பண்ணுவாங்க. ஓகே அந்த ட்ரமுக்கு ஏற்ற மாதிரி we try to recreate it again or maybe ஃபைன் டியூன்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 ரீல் முடிச்சுட்டு 8th ரீல் மட்டும் நான் இப்போ ஹோலில் வைப்பேன். ஓகே அப்படின்னு வச்சது திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது, we have to finish it and then we have to do it again. அப்போது சாருமே வந்து he did அவரோட பாட்டை வந்து பண்ணி கொடுக்கும்போது we don't have the timing பேசுறதுக்கோ அது யோசிக்கிறதுக்கோ எதுக்குமே டைம் இல்லை. இப்போ போஸ்ட் ரிலீஸ் எப்படி சார் உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ்லாம் எப்படி இருக்குது? காதலிக்க நேரம் இல்லையா? நைஸ், everyone loves the film and ஓகே ரொம்ப சந்தோஷம். ஐ மீன் ரஹ்மான் சாரோட பேரோட சேர்த்து என் பேரையும் சொல்லும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது அண்ட் ஃபோட்டோகிராஃபி வாஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறது. பேக்ரவுண்ட் வாஸ் வெரி சப்போர்ட்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி வாஸ் சப்போர்ட்டிங்ன்றது சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. சார் இப்போ வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் இப்போது வந்துட்டுருக்கு, பயங்கரமாக ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க இந்த பண்டி ஆர் பப்ளிலேயே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க வித் ஹெல்ப் ஆஃப் யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ see that சார்? மறுபடியும் எனக்கு என்னென்னா 2 ஆஸ்பெக்டில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு அடாப்ட் ஆகிற விஷயம். இன்னொன்று என்னென்னா இப்போது ஒரு லைவில் ஷூட் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல சார் எல்லாத்துக்குமே, ஒரு ஆக்டர்ஸ்க்காக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸ்க்காக இருக்கட்டும், அதில் வர சேலஞ்சஸ் அது எல்லாமே இருக்கும். இப்போது செட்டுக்குள்ளே மறுபடியும் போகும்போது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே போகிறோம். அந்த ஸ்பான்டேனிட்டி அது எல்லாமே பிரேக் ஆகுமா? உங்களோட தாட்ஸ் என்ன? Virtuals is a brilliant technology. பட் அது ஒரு ஆள் மட்டுமே சினிமாட்டோகிராஃபராக அது ஒரு ஆள் மட்டுமே பண்ண முடியுற விஷயம் இல்லை. இட்ஸ் டைரக்டர் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆக்டர் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நமக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. we always go with the real or set. ரியல் இல்லாட்டி அந்த செட்டை போட்டு க்ரியேட் பண்ணி அந்த ரியல் மாரி காட்டுறதுக்கு பழகிருக்கும். அந்த இடத்துக்கு போய் நிற்போம், அந்த வைபை என்ஜாய் பண்ணுவோம். ஈவன் ஆக்டருக்கு, சினிமாட்டோகிராஃபருக்கு, டைரக்டருக்கு அப்படி தான் ஒர்க் ஆகும்னு நம்பிட்டு இருக்கோம். பட் we need a time for that. we need exercise for that. அதெல்லாம் பண்ணிட்டா it will be the future will be the awesome. That's no. பட் அது காஸ்ட் கட்டிங்ன்ற பேஸில் பண்ணக்கூடாது. ஓகே காஸ்ட் கட்டிங் இன்னும் சொல்லணும், அது காஸ்ட் கட்டிங்கே கிடையாது. சொல்லுவாங்க காஸ்ட் கட்டிங்ட்டு, காஸ்ட் கட்டிங் கிடையாது. காஸ்ட் கட்டிங் சீம்ஸ் லைக் காஸ்ட் கட்டிங், இட்ஸ் நாட் காஸ்ட் கட்டிங். இட்ஸ் பீன் சேம் காஸ்ட் தான் வரும். இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் பீன் சேம். ஆல்மோஸ்ட் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போது வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் வருது, டெக்னாலஜி எல்லா மந்த்தும் ஒரு புது கேமரா வருது, புது லென்சஸ் வருது, நிறையா பேர் சினிமாட்டோகிராஃபிக்குள்ளே வராங்க. லைக் ஒரு ப்ராப்பரான ஒரு ரூட் இல்லாமையே லைக் பை மீன்ஸ் ஆஃப் யூடியூப் ஆன்லைன் அந்த இன்டர்நெட்லேயே வந்து படிச்சுட்டு வராங்க. ஃப்யூச்சர் எப்படி பார்க்குறீங்க? லைக் ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா ஒரு பெரிய க்ரௌடில்
இப்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூலலாம் சொல்லியிருக்கீங்க லைக் நீங்கள் கேமரா போய் அந்த கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கே ஒரு டைம் பீரியட் ஆகுது. இப்போ அந்த ஃபேஸ் வந்து கட் ஆகிடுது பிகாஸ் ஆஃப் த நாலேஜ் அவைலபிள். இப்போது அந்த மாதிரி ஒரு க்ரௌடில் நீங்கள் தனியாக தெரியணும்னா என்ன மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? You have to be very sincere to your craft, discipline, ஓகே and mainly passion. ஓகே Passion, everyone has it. ஓகே And sincerity, how you will be sincere. I mean, எல்லாத்துலேயுமே everyone does the best work. என்னை பொறுத்த வரைக்கும் everyone does the best work. And the best work வந்து differs ஆகும். லைக் இன்னைக்கு முன்னாடி வந்து ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. பிசி சார் மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் வேலை இருந்தது. இன்னைக்கு 1000 பேர் இருக்காங்க. ஐ மீன் சொல்லணும்னா வருஷத்துக்கு 2000 பேர் வெளியே வராங்க சவுத் இந்தியாவில் மட்டுமே. இமேஜின் நார்த் இந்தியா இப்போ வருஷத்துக்கு 10,000 பேர் வராங்க. 5 வருஷத்தில் 50,000 பேர், 10 வருஷத்தில் 1,00,000 பேர் இருப்பாங்க. Then you have to give the இது நாட் ஈவன் ஹியர், all over world. இட்ஸ் நாட் இந்தியா மட்டும்தான் அப்படி கிடையாது. all over world தி மார்க்கெட் வாஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிவன் கேன். இப்போ முன்னாடி டைரக்டர் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. த ரைட்டிங் வாஸ் வெரி ப்ரில்லியன்ட். அண்ட் முன்னாடி வந்து காமெடியன் மட்டும்தான் காமெடி பண்ண முடியுன்றது காலம் போய் யூடியூப் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அவங்க பண்ணுறவங்களாம் இன்னும் ஃபார் அகையில் இருக்காங்க. முன்னாடி வந்து ஆக்டிங் வந்து சான்ஸ் தேடுறது வந்து we have to go and meet each and every company in company. Now it's not required. Put your own reel. If you get famous, people calls you and start working with you. அது வேணும், அது இருந்தால் தான் நல்லது. அண்ட் ஸ்ட்ரென்த்து இருக்கணும், காம்படிஷன்ஸ் இருக்கணும், டஃப் இருக்கணும். டஃப் இருக்கும்போது தான் இது பெஸ்ட் இருக்கும். இல்லைன்னா அது ரொம்ப ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பின்தங்கி போயிடுவோம் நம்ம. நீங்களாம் எல்லாருமே இருக்கிற மாதிரி வந்தால் தான் it needs to understand, if I'm talking to you, you're going to create something in the future. He's going to create something in the future. அப்போ oh shit, இவங்க பண்ணிட்டாங்க, நம்ம we have to develop something different. அப்படின்னு அப்படி வரும்போது தான் it will be a strength create ஆகும். That's a good point. சார் இப்போ ராபர்ட் எல்ஸ்வித் மாதிரி அவர் வந்து ஆல்மோஸ்ட் 70s 80s கிட்ட வந்துட்டார். பட் ஸ்டில் இஸ் ஷூட்டிங் ஃபிலிம்ஸ். இப்போ ஒரு டேரக்டருக்குன்னா அவங்களுக்கு ஒரு 3-4 கதை வச்சுருப்பாங்க, பேசிக்காக அவங்க லைஃப்லேருந்து எடுத்த கதைகள். அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவாங்க. லைக் டு ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ரைட்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுவாங்க, லைக் நிறைய விஷயங்கள் பற்றி இது பண்ணுற மாதிரி. லைக் ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து அது எப்படி பார்க்குறீங்க சார்? நான் எப்படின்னா ஒரு ரெப்பாசிட்டரி மாதிரி இருக்கணுமா? ஏன்னா இப்போது ஒரு லேர்னிங் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதில் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கம்போசிஷன் இப்படி தான் இருக்கணும், இப்போ நமக்கு ஒரு ஸ்டைல் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து யூனோ நம்மளே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம வேற மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ். இல்லை, அதுக்கு தான் நான் வந்து ஸ்ட்ரகிளிங் டு கெட் த கேஃபர்ஸ் இன்சைடு. ஓகே, கெட் த எஃபிஷியன்சி கேஃபர்ஸ். ஓகே, நம்ம ஊரில் அது இல்லை, நம்ம நாட்டில் இல்லை. ஊருன்னு சொல்ல முடியாது, நம்ம நாட்டில் இல்லை அது. ஓகே, அந்த மாதிரி இன்னும் டெவலப் ஆனாங்கன்னா கேஃபர்ஸ் கேன் பி கம்ஸ் வித் த பிரில்லியன்ட் ஆஃப் த ஐடியாஸ் அண்ட் ஸ்டஃப். அப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹாலிவுட்ஸ்லாம் அப்படி தான். லைக் டிஓபி கம்ஸ் ஆன் பிகாஸ் இங்கே நம்ம ஊரில் இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல், நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னல் எல்லாமே இருக்குது. லைக் வி ஃபாலோஸ் அசிஸ்டன்ஸ் கம்ஸ் அண்ட் ஜாயின், லைக் வி ஃபாலோ அந்த மாஸ்டரை ஃபாலோ பண்ணுறதும் வந்து அந்த பர்சனை ஃபாலோ பண்ணுறதும் அப்படின்றது ஒரு இருக்குது. பட் ஹாலிவுட்ஸ் அப்படி கிடையாது. லைக் இஃப் யூ பீன் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர், யூ கோ மெம்பர் அண்ட் கெட் இன் கீப் இட் யுவர் செல்ஃப். If anything requirements comes on, you be in touch with a line producer or agent, you get a job. And Rocket Dickinson illa vera yaro Robert Richards vararna, they will hire you. You work. If you be in avanga and particular DOP ku ungalku pidichirundha, they keep calling you. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் உங்கள் டைம் முடிஞ்சிடும், யூ பிகம் இண்டிபெண்ட். அண்ட் உங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறவங்க அவங்க வருவாங்க உள்ள. அப்போ அவங்க வரவங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வந்தவங்க. அதேமாதிரி கேஃபர்ஸ் அதே மாதிரி தான். பட் கேஃபர்ஸ் அப்படி மோஸ்ட்லி இப்படி இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி கேஃபர்ஸ் ரெகுலர்லி ஒர்க்ஸ் வித் அவன் பர்டிகுலர் டிஓபிஸ் கண்டினியூஸ்லி.
இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா பாம்பேயில் வந்து நம்ம என்ன ஒர்க்கிங் வித் இன் பாம்பே லைக் அது கேஃபர்ஸ் வரும்போது எனக்கு என்ன பேர்டன் கம்மியாச்சுன்னா ஐ கேன் கான்சன்ட்ரேட் மோர் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஐ கேன் கான்சன்ட்ரேட் மோர் அதர் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இன்னும் நிறைய பார்க்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. இப்போ வரைக்குமே என் கேஃபர்ஸ் தான் நான் கொடுத்து வச்சுருக்கேன். லைக் ஐம் டெல்லிங் டு டூ இட் த பெஸ்ட் ஒர்க் பட் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் அண்ட் லேர்னிங் சம்திங். தட்ஸ் குட் பார்ட். அது இன்னும் ஃப்யூச்சரில் அது நடந்துடும். கேஃபர்ஸு, ஆப்ரேட்டர்ஸு, ஐம் ஆல்வேஸ் கீப் மை ஆப்ரேட்டர்ஸ். நான் ரொம்ப நாள் ஆச்சு கேமரா ஆப்ரேட் பண்ணி. லைக் ஐ கீப் மை ஆப்ரேட்டர்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கேமரா. I don't want to operate because I want to be see from everything away from the element. அது இன்னும் அது ப்ராக்டிஸ் வரணும். ஐ மீன் என் ஆக்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா பிகாஸ் தே யூஸ் டு இட். லைக் வென் இது கேமரானா கேமரா அந்த பர்டிகுலர் கேமரா பர்சன்ட் சினிமாட்டோகிராஃபர்கிட்ட கேட்பாங்க, சார் இது ஓகேவா இது ஓகேவான்ட்டு. ஐ வாஸ் இட் சம்வேர் எல்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்னா ஆப்ரேட்டர் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் சொல்லுவான் சம்டைம் ஐ ரியலைஸ் தென் ஐ ரன் அவே தேர். இவங்க ஏராமன் சாங் எடுக்கும்போதும் அப்படி தான் இருந்தது. அண்ட் படத்துலையுமே அப்படி தான். அதெல்லாம் வரணும். ஆப்ரேட்டர்ஸ் வரணும், கேஃபர்ஸ் வரணும், லைக் கீ கிரிப்ஸ் வரணும், பெஸ்ட் பாய்ஸ் இருக்கணும். இப்படிலாம் இருந்தாங்கன்னா அவர் ஜாப் வில் பி a much easier. அண்ட் ஆஸ் யூ சேட் லைக் ஒரு டைரக்டர்ஸ் வந்து ரைட்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த விஷயங்கள் க்ரியேட் ஆனால் சந்தோஷம் தான், நல்லாயிருக்கும். இன்னும் ஸ்ட்ரென்த் க்ரியேட் ஆகும். பட் அது ஒரு விதமான எக்ஸசைஸு. ஷுட் நாட் பி அது பொலிட்டட் ஆகிடக்கூடாது. அது தப்பாக அது மாறி போயிடக்கூடாது. அது ஜஸ்ட் பீன் வெரி பிரின்சிபலாக டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணி கெட் எவ்ரி திங் இஸ் டன் இன் ப்ராப்பர் வே. இப்போ ப்ரொடக்ஷன் சைட்லலாம் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்களா சார்? ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. பிகாஸ் இப்போ இல்லை மெயினாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு அவங்கள வச்சு வேலை செய்ய தெரியுமான்னு தான் பார்ப்பாங்க. எவ்ரி ப்ரொடியூசர் வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் மணி. என் கேமராமேன் கேட்குறாரு, வி வாண்ட் டு கிவ் இட் அப்படின்றத எல்லா ப்ரொடியூசருமே நினைப்பாங்க. கொடுத்துட்டு அவர் யூஸ் பண்ணுறாரா இல்லையான்றதை பார்ப்பாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணுறாரா, வாவ் பெரிய லெவலில் பண்ணுறாரு, அது நல்லா இருக்குது, ஒன் அட் டேக் அப்படின்ட்டுருவாங்க. அதை நம்ம சரியாக பண்ணலான்னா தான் ஓகே யூஸ் இல்லைப்பா, வேஸ்ட்டுப்பா, ஒரு நாளைக்கு இத்தனை 1000 ரூபா செலவாகுது அப்படின்ற விஷயம் தான் அந்த கொஸ்டினாக வரும். ஓகே சார். இப்போது இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்களா சார்? இப்போது நீங்கள் பண்ண படங்களில் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான படம், க்ளோசர் டு யுவர் ஹார்ட்? ஆல் மை ஃபிலிம்ஸ். ஓகே. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் சொல்ல முடியுமா சார்? லைக் இல்லை என்ன மோகன், என்னென்னா நான் மஸ்திரம் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு விஷயம் இப்போ பார்த்தாலும் எனக்கு பிடிக்கும். அதில் ஒரு லவ் மேக்கிங் சாங் ஷூட் பண்ணியிருப்பேன். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப க்ளோஸில். எஸ் சார். அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எஸ் சார். நெல்பட்ட சனாடாவில் வந்து அம்மாவும் பொண்ணும் பேசுவாங்க கடைசி கிளைமேக்ஸில். தாஜ்மஹால் பிஹைண்டில் இருக்கும். ஐ ஷார்ட் என்டையர்லி ஜூம் லென்ஸ் தான் ஷூட் பண்ணேன். ஐ திங்க் 2x யூஸ் பண்ணான்னு தெரில, யூஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. பட் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சம் ஷார்ட்ஸ் ஆர் வெரி நைஸ். அண்ட் ஜிகர்ந்தால் அதேமாரி. ஜிகர்ந்தால் வந்து சம்டைம் சடனாக யாராவது ரீல்ஸ் போட்டாங்கன்னா அதை பார்த்துட்டேன்னா ஓ ஷிட் இது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தோணும். அதேமாரி பச்சன் பாண்டே, அதேமாரி பரலிக்கு பர்ஃபி, அதேமாரி பட்டில் பப்ளி. Every films, because of I start loving the things. I mean mostly I love பண்ணி தான் பண்ணுறோம். அதனால அது இதுதான் ஸ்பெசிஃபிக் இல்லைன்னா எல்லாமே இருக்குது. எனக்கு போன வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்ல சார் மது நீலகண்டன் சாரோட மேரி கிறிஸ்மஸும் மலைக்கோட்டை வாலிபன் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். மலைக்கோட்டை வாலிபன் லென்சிங்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்தது. மேரி கிறிஸ்மஸில் அந்த வேர்ல்டு க்ரியேஷனே வந்து நம்ம இன்னும் ரொம்ப பிலீவபிளாக இருந்தது. அந்த இடத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. பட் 2 படமுமே வந்து கமர்ஷியலாக பெருசாக போகலை. ஸோ அதை பற்றி யாருமே பேசலை சார். சினிமாட்டோகிராஃபி பற்றி அந்த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி ஆஃப் தி இயர் அந்த டிஸ்கஷன்ஸ்லாம். ஸோ ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க்கை வந்து இல்லை இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு புரியுது. யூ ஸ்டார்ட்ஸ் டிஃபைனிங் எவ்ரி திங். ஓகே இந்த லென்சிங் அழகாக இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆடியன்ஸுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. You were the student, you see his some XYZs, DOPs work நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக என் ஒர்க்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் அது இல்லை ஆடியன்ஸ் பார்க்குறது அது இல்லை. அப்போது என்ன கேட்டிங்கன்னா
உங்கள் ஆடியன்ஸை ஒரு பொழுதும் அந்த கண்லேருந்து ஸ்க்ரீன்லேருந்து கண் எடுக்கவே கூடாது. அதுதான் ஒரு சினிமாவோட சக்ஸஸ் நான் நினைப்பேன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் அந்த பிளே சினிமா ஹேவ்ஸ் டு டூ இட். அப்போது அதுக்கு மண்டை உடச்சி வேலை செய்யணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பச்சன் பாண்டியன் வந்து, பட் அந்த படத்தில் வந்து கமர்ஷியல் அந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் பண்ண நல்ல ஒர்க்குக்கும் உண்டான அந்த ரெக்கக்னைசேஷன் வந்து கிடைக்காம போகுதில்ல சார். நான் அந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. அது படம் ஓடாததுக்கு காரணம் அது கிடையவே கிடையாது. ஓகே, அது வேற காரணம். ஓகே, அது நிறைய அந்த டைமில் ஒன்று நடந்தது, நாட்டிலே நடந்தது ஒன்று. ஓகே, அதுதான் காரணம். ஓகே, உள்ளே வரக்கூடாதுன்னு எல்லாம் நடித்தாங்க அதுக்கு. ஓகே, ஓகே. ஏன்னா கோவிடுக்கும் வந்த முதல் படம், பெரிய படம் அது. ஓகே, காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு அப்புறம் அது வந்த படம் அது. ஓகே, அதனால் ஐ மீன் இஃப் யூ கோ அண்ட் see it in the யூடியூப்னா யூ ஹேவ் an idea. ஓகே, ஐ கான்ட் சே ஓப்பன்லி ஓகே சென்றது. அதுக்கு ஒரு காரணம், அதுதான் அந்த படத்தை ஓடாததுக்கு காரணம். ஓகே சார். அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது படம். ஓகே, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இப்போ வரைக்கும் ஓடிடிலையும் டிவிலையும் போயிட்டு தான் இருக்கு. அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஓடலைன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. மெயின் வந்து சில படங்கள் வந்து ஓடாததுக்கு காரணம் வந்து அந்த பர்டிகுலர் மக்களோட மனநிலை தான். சார்பட்டா வந்து படம் வந்து தேட்டரில் வந்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சூரிய ரிப்போர்ட்டரும் தேட்டரில் வந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது அந்த மனநிலை நம்ம எப்படி இருந்திருக்கும், அது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்திருப்போன்றது நமக்கு தெரியாது. பட் வில் கீப் சேயிங் தட். பட் அதை நம்ம ரெயிலில் வந்து பார்க்கும்போது தான், அந்த படம் ரிலீஸ் ஆகி நம்ம அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும் என்ன மனநிலையில் இருக்குன்ற விஷயம். இதுதான் பேஸ்டான எல்லாமே இருக்குது. அண்ட் நிறைய காரணங்கள் இருக்குது, இன்டர்னல் நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு படம் ஓடுறது ஓடாமல் இருக்கிறதுக்கு. ஓகே. இப்போ ஒரு அனமார்ஃபிக் வந்து ஒரு 10 years கழிச்சு தான் நீங்கள் அந்த வந்து அனமார்ஃபிக் ட்ரை பண்ணன்ற மாதிரி சொன்னீங்க. இன்னொரு இன்டர்வியூவில் வந்து அந்த அலெக்ஸா 65 எனக்கு அந்த லார்ஜ் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி என்ன சார் ஃப்யூச்சரில் வந்து நான் இதெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ மைண்டில் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எதாவது இருக்கா சார்? இல்லை, மெயின் எனக்கு 65 I want to shoot it because I'm waiting for Black Magic has to come. ஓகே. அண்ட் எனக்கு தெரியல, இந்த இன்னொரு கேமரா ரிலீஸ் பண்ணாங்க ரீசெண்டாக, 65 கேமரா. ஓகே. தட் ஆல்சோ ரெண்டல் கேமரா ஒன்லி. ஓகே. பட் வி கான் அஃபோர்ட் தட். எப்படி சொல்கிறதுனா, வி டோன்ட் ஹேவ் தட் மச் பட்ஜெட் ஃபார் டு டூ இட். ஓகே. பட் அலெக்ஸ் இப்போ Black Magic 65 இருக்கு. ஐம் ஸ்டில் வெயிட்டிங். ரீசன்ட்லி ஐ ஷாட் வித் த பாக்ஸ் கேமரா, Alexa, sorry, Black Magic box camera. Okay. Nicely, the result was very nice. Okay. I'm waiting for other larger LF க்கு வெயிட் பண்ணுறேன், அண்ட் 65க்கு வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி ஜானர்ஸ் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க சார்? எல்லாமே பண்ணலாம் அவரு. ஐ மீன் என் படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. எஸ் சார். ரொமான்ஸ் இருக்குது, ட்ராமா இருக்குது, ஓகே, காமெடி இருக்குது, ஓகே சார், ஆக்ஷன் இருக்குது. நான் எல்லா படமும் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான். எப்படி நம்ம ஹவு கோயிங் டு பி லிவ் அ லைஃப் இன் தட். சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு 28 lakhsலேருந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 240 crores படம் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் கோயிங் பேக் டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணணும், ஒரு சின்ன படம் பண்ணணும் அப்படின்னா அந்த மைண்ட் செட். இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன். ஓகே. I was talking to my friend. ஓகே, நைஸ் சார். And we are planning to shoot in black and white. என்ன ரீசன்னால சார்? லைக் இல்லை, அது ஸ்டோரி நல்ல ஸ்டோரி. ஓகே. அண்ட் அது எப்படி சொல்கிறது, லைக் இல்லை நீங்கள் எப்படி அதை மீன் பண்ணுறீங்க எனக்கு புரியல. எனக்கு எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இல்லை, எனக்கு என்னென்னா இப்போ ஒரு சைஸுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல சார். நம்ம ஒரு பொசிஷன் வந்துட்டோம்னா அதுலேருந்து நம்ம கீழே இறங்கி அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் சார். அப்படி கிடையாது. ஓகே. ஐ மீன் நமக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் வித்தியாசம் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஓகே. எனக்கு எல்லாமே ஒன்று தான். ஓகே. ஈவன் டீன்ஸ் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் படம். ஓகே. we achieved it nicely. ஓகே. ஸோ சார் நீங்கள் டெபியூட்டன்ஸ்க்கு எவ்வளோ ரிசப்டிவாக இருக்கீங்க சார்? லைக் என்ன பார்ப்பீங்க ஒரு டெபியூட்டன்ட் உங்ககிட்ட ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு? டெபியூட்டன்ட் யாரு? லைக் டேரக்டர் சார். எஸ் சார். இல்லை, டேரக்டர்ஸ் இஸ் டேரக்டர்.
ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டருக்கும் நியூ கமர் டைரக்டருக்கும் ஆல் சேம். ஓகே there's no differentiation support. ஓகே ரெண்டு பேருக்குமே ஒரு சினிமாட்டோகிராஃபர் சப்போர்ட்ஸ் வேணும். ஓகே That's I always give it. ஓகே. சார் இப்போது மேஜர் இன்ஃப்ளூயன்சஸ் சார் க்ரோயிங் அப் பீரியடில் டேரக்டர்ஸ்லாம் இந்த டேரக்டர்ஸ் படங்கள் வந்து பயங்கரமாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு? ஃபர்ஸ்ட் மணியன் சார், ஓகே. ரெண்டாவது ஆர்ஜிபி ராம்கோபால் சார், ஓகே. அப்புறம் பி வாசு சார், ஓகே. பாரதிராஜா சார், ஓகே. ட்ராமா எடுத்துட்டு இருக்கும்போது பாலச்சந்தர் சார், ஓகே. மணிவன் சார்னு சொல்லலாம், பட் ஐம் நாட் ஷூர் அபவுட் தட். சார் ரொம்ப டைவர்ஸாக இருக்குது. பிவாசு சார் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸு. அவரோட ஏதாவது ஒரு படம் சொல்ல முடியுமா? எனக்கு ஞாபகம் இருக்குது, என் தங்கச்சி படித்தது தான் ஃபஸ்ட் எனக்கு மைண்டு கமர்ஷியலாக ஒரு படம். ஓகே. எனக்கு இன்ன வரைக்கும் என்னால் அதை மறக்க முடியல. லெக் ஷாட்டு. ஓகே. தெர் இஸ் அ இஷ்யூ வித் his sister has some problems. வில்லன்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்கன்ற வேகாத ஞாபகம் இருக்கு. ஓகே. ஆனந்த்ராஜ் தான் அதுக்கு வில்லன் நினைக்கிறேன். ஓகே. லெக் ஷாட் ஒன்று இருக்கும். அந்த ஷூ வந்து அந்த சாண்ட் வந்து உதைக்கும். அது ஒரு ஹை ஸ்பீட் ஷாட்டு. ஐ ரிமெம்பர் தட். ஓகே. மணிவண்ணன் சார் சார்? மணிவன் சார் வந்து த்ரில்லர் தான் எனக்கு ரொம்ப ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படங்கள். 100வது நாள். 100வது நாள். அதுக்கப்புறம் ட்ராமா நிறைய. ஓகே சார். சார் டிபிஸ்னா? அஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் பிசி சார், ரெண்டாவது சந்தோஷ் சிவன் சார். இவங்க ரெண்டு பேர் தான். ஓகே. பிசி சாரோட ஏதாவது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்து வருது, லைக் இந்த படம் தான் டாப் அப்படின்ற மாதிரி? அக்னி நட்சத்திரம். ஓகே. அதை பற்றி பேச முடியுமா சார் கொஞ்சம் ப்ரீஃப்? எதனால உங்களுக்கு பிடிக்கும்? இல்லை, இப்போ பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் வேறு. இப்போ when you say when you become a cinematographer, then you understand what is right and what is wrong and what is the best and then how you enjoyed it. அந்த டைமில் தான் எனக்கு அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ இருக்கிற விஷயங்கள் பிகாஸ் ஆஃப் when you become a cinematographer, you start using it, start learning something அப்படின்னும் போது நமக்கு தெரிகிற விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கும் போதும் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தெரியும். அது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்குமே. பட் அந்த டைமில் when I saw the first time, இப்படிலாம் ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியுமா, இப்படிலாம் ஃபில்மிங் வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியுமா, ஒரு ஸ்டீரியோடைப்பிக்காக இருந்த ஒரு மெத்தடில் கான்ட்ராஸ்ட்டை பற்றி கொண்டு வந்ததே பேசினதே பிசி சார் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு ஒரு நான் அசோக் மேத்தா நான் மீட் பண்ணும்போது நான் இங்கேருந்து கிளம்பி இன்ஸ்டியூட் போனேன், ஃபில்ம் எஃப்டிஐ போனேன், அங்கே கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தேன். அங்கேருந்து நான் பாம்பே போகும்போது ஐ மெட் எவ்ரி ஒன், ஆல் த லெஜெண்டரி சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாரையும் பார்த்து வேலை கேட்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். அப்போது குறிப்பிட்ட 2 பேர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னது தான். அசோக் மேத்தா சார் எடுத்து போய் சொல்லும்போது நான் பிசி சாரை ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், அண்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன், ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே பதில் என்னென்னா, கிரேட், பெரிய லெஜெண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து திருடா திருடி வந்து அந்த தீ சாங் இருக்கு இல்லையா, அது வந்து பாம்பேயில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே போனோம், அது வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும். அந்தளவுக்கு ஹீ கிரியேட் கிரேஸ், அந்த அளவுக்கு இருந்தது எல்லாருக்குமே. அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருந்தார் ஆரம்ப காலத்துலேருந்து, மௌனராகத்துலேருந்தே. 92லேயோ 90s தான் வந்துச்சு, 91லே தான் வந்துச்சு திருடா. பட் மௌனராகம் வந்து 80s மிடில் வந்து. அப்போது அக்னி நட்சத்திரம் பார்த்துருப்பாங்க, நாயகன் பார்த்துருப்பாங்க. அப்போ எவ்வளோ கிரேஸ் இருந்தால் எல்லா லெஜெண்டும் அப்போ பண்ண அந்த வேடிக்கை பார்த்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. அதேமாரி பருந்தா வந்து பருண் முகர்ஜி வந்து நான் சொன்னேன், லைக் சரி நான் பிசிஆரை ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் ஒரே படம் போட்டார், நீ அவர்களெலாம் ஒர்க் பண்ணது என்னோட ஒர்க்கே பண்ணாத, நான் பண்ணுறதா வேலையே இல்லை அப்படின்ட்டு சொன்னார். நிஜமாக வராத, டோன்ட் கம், பட் இஃப் யூ கம் யூ கேன் ஸ்டாண்ட், ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போ, எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது, அவுட்டர் லெஜெண்டாக ஒர்க் பண்ணுறது ஏன்டா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு வேலை
நம்ம எங்கேருந்து வந்திருக்கோன்ற விஷயம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. சந்தோஷ் சார் சந்தோஷ் சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. பிசி சார் வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி, லைக் டிசிப்ளின், ஒரு கான்வென்ட் ஸ்கூல் மாதிரி. யூ ஹேவ் டு பி வெரி டிசிப்ளின், யூ ஹேவ் டு பி ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். சந்தோஷ் சார் வந்து யூனிவர்சிட்டி மாதிரி ஹாயாக ஜாலியாக இருக்கலாம். அண்ட் the university runs properly, very strict. I mean, he's strict. He knows his job. He know what he. Assistant also என்ன பண்ணணும்னு கரெக்டாக தெரியும், கரெக்டாக என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியும், எங்கே அது அவனை டேப் பண்ணணும்னு தெரியும். இப்போ எனக்கு சவுண்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும், எனக்கு அது தெரியாது. ஐ மீன் அதேமாரி தான் நிறைய பேரையும் சில அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்து அவர் வந்து ஆர்ட் டைரக்டராக மாற்றிருக்காரு, இன்டர்நேஷ்னல் லெவல் அவார்டும் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட்டாக நிறைய பேர் இருக்கு. லைக் அவங்க எல்லாருமே இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காங்க. குட் திங். சார் ஆர்ட் டைரக்டர்ஸ் ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சஸ் எது கேட்குறேன்னா சார், நீங்கள் சஞ்சய் லீலா பன்சாலி அவர் படத்தில் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, ஓகே. இல்லை, இப்போது நான் பார்த்த டைரக்டர்ஸ் வந்து லைக் தரணி சார், தரணி சார், சாபு சார், நேஷனலாக இருக்கும் போது ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். இப்போ நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். சம் பீப்புள் ரிப்பீட்டட், சம் பீப்புள் ஃப்ரெஷ் கீப் கம்மிங். சினிமாகிராஃபி மாதிரி தான் அதுவும் பெரிய ஓஷன். அதுலேயுமே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நைஸ், நல்லா இருக்கும். ஓகே சார், ஃபைனல் செக்மெண்ட்டு இது வந்து திஸ் ஆர் தட் மாதிரி சார். நான் ஒரு 10 சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் சொல்லிகிட்டே வருவேன், உங்களோட ஃபேவரட் அந்த மாதிரி போய்க்கலாம் சார். யார் பெஸ்ட்டுன்றது மாதிரி இல்லாமல் உங்கள் ஃபேவரட் யாருங்க? ஃபஸ்ட்டு வந்து சத்யன் சூரியன், விஜய் கார்த்திகேயன். சத்யன். ஓகே. சத்யன் சூரியன், ஜி.கே. விஷ்ணு. சத்யன். சத்யன் சூரியன், மனோஜ் பராமசா. சத்யன். சத்யன் சூரியன், ரவிவர்மன். ரவிவர்மன், ரத்னவேலு. ரத்னவேலு, நீரவ் ஷா. ரத்னவேலு, P.S. வினோத். P.S. வினோத், ரவி கே சந்திரன். ரவி கே சந்திரன், M.S. பிரபு. M.S. பிரபு, மணிகண்டன். M.S. பிரபு और K.V. आनंद. K.V. आनंद और जीवा. संतोष सिवन. नेक्स्ट संतोष सिवन सर और पीसी सर. ரெண்டு பேருமே ஹார்ட் சாய்ஸ், ஏதாவது ஒருத்தர் தான் அப்படின்னா சந்தோஷ் சார். ஓகே சார். சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் அ ப்ளஷர் ஹேவிங் யூ ஹியர் சார். வி ஹேட் அ கிரேட் செஷன். ஹோப் நீங்களும் ஏதோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எஸ், லவ்லி இன்டர்வியூ. இது ஆக்சுவலி நீங்கள் எல்லாமே what do you say, you learn the craft தெரிஞ்சதுனால it's easier for me to communicate and easier for understanding also. Yes sir. இந்த கொஸ்டின்ஸே தெரியும் எல்லாருக்குமே. இட்ஸ் சாதாரண கொஸ்டின்ஸ் இல்லை எதுவுமே. இட்ஸ் பீன் வெரி நாலேஜ் அண்ட் சினிமாகிராஃபி பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கேட்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் சார். சார், அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஃபைனலாக ஐம் டாக்கிங், ஸ்டில் கோயிங் ஆன். ஓகே சார். அண்ட் இட்ஸ் நோ ஃபைனலைஸ் எனிதிங். தமிழா சார் இல்லை மறுபடியும்? எல்லா இடத்துலையுமே பேசிட்டு இருக்காங்க. ஓகே. அண்ட் மோஸ்ட்லி ஐ வாண்ட் டு பி இன் சவுத் சைட். ஓகே. இருக்கணும் தான் ஆசை. ஓகே சார். தெரில எப்படின்னு. சார், இப்போது லாஸ்ட்டாக இப்போ இந்த கான்ஸ்பைரிங் த யூனிவர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்றனால. லைக் ஒரு 3 டேரக்டர்ஸ் லிவிங் ஆர் டெட், இவங்க கூட நான் ஒர்க் பண்ணணும் ஏதோ ஒரு விதத்தில் திருப்பி வரணும் அப்படின்னா அந்த 3 டேரக்டர்ஸ் யார் சொல்லுவீங்க? மகேந்திரன் சார். ஓகே. மணி சார். ஓகே. ராஜமௌழி சார். ராஜமௌழி சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.